வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகள் மீதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தடாலடி வரிவிதிப்பு சட்டவிரோதமானது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இந்தியா மீதான டிரம்பின் வரிவிதிப்பு முட்டாள்தனமானது என்று குரல்கள் அமெரிக்காவுக்குள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வூல்ஃப் தமது கருத்தை கூறிய போது டொனால்ட் டிரம்பின் இந்திய வரிவிதிப்பு ரஷ்யாவை போலவே இந்தியாவும் புதிய ஏற்றுமதி சந்தையை கண்டுபிடிக்கும் என்று அமெரிக்காவை எச்சரிக்கிறார். இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா சொல்வது ஜானையின் மீது எலி தனது முஷ்டியால் அடிப்பது போன்றது என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வூல்ஃப் கூறினார். அவர் மேலும் கூறிய போது இந்தியாவுக்கு முன்னால் ஒரு கடினமான மனிதராக தோன்ற முயற்சிக்கும் ட்ரம்ப் இந்தியாவை நோக்கி துப்பாக்கியை குறிவைக்க நினைத்து தன்னைத்தானே காலில் சுட்டுக் கொண்டார் என்று குறிப்பிட்டார். புவிசார் அரசியல் நிபுணர்கள் மற்றும் பொருளாதார ஆய்வாளர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட உணர்வுகளை வூல்ஃப் எதிரொலித்தார். டொனால்ட் டிரம்பின் இந்தியாவுக்கான கொள்கை மேற்கு நாடுகளுக்கு ஒரு பொருளாதார மாற்றாக இந்தியாவை பிரிக்ஸுடன் நெருக்கமாக திருப்புகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் கூறிய அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி அளவு, ஜனத்தொகை, பொருளாதாரம் போன்ற கலவையில் இந்தியா இப்போது பூமியின் மிகப்பெரிய நாடாக உள்ளது. இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா சொல்வது ஜானையின் மீது எலி தனது முஷ்டியால் அடிப்பது போன்றது என்று வூல்ஃப் மீண்டும் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு இந்திய இறக்குமதிகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் 50% வரி விதிப்பது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வூல்ஃப் இந்தியா தனது ஏற்றுமதிகளை விற்க வேறு இடங்களை கண்டுபிடிக்கும் என்றும் இந்த நடவடிக்கை பிரிக்ஸ் நாடுகளை பலப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தடைகளால் பாதிக்கப்பட்ட பின்னர் ரஷ்யா புதிய சந்தைகளை கண்டறிந்தது போல இந்தியாவும் புதிய ஏற்றுமதி இடங்களை கண்டுபிடித்து பிரிக்ஸ் நாடுகளில் அதிக கவனம் செலுத்தும் என்று வூல்ஃப் கூறினார். பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வூல்ஃப் ட்ரம்ப் தனது ஆக்ரோஷமான வரி அச்சுறுத்தல்களால் பிரிக்ஸை ஆக்கிரமிக்க திட்டமிடுவதாக கூறினார். நீங்கள் பெரிய வரிகளுடன் அமெரிக்க சந்தையை இந்தியாவுக்கு மூடினால் அது அதன் ஏற்றுமதிகளை விற்க புதிய இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேவையை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். எனவே ட்ரம்ப் செய்வது மிகவும் அபாயகரமான பாணியில் மேற்கு நாடுகளுக்கு எப்போதும் பெரிய ஒருங்கிணைந்த மற்றும் வெற்றிகரமான பொருளாதார மாற்றாக பிரிக்ஸை உருவாக்குவதுதான் என்று டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளை விமர்சித்து வூல்ஃப் கூறினார். பல ஆய்வாளர்கள் மற்றும் புவிசார் அரசியல் நிபுணர்கள் இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த வரி ரஷ்ய எண்ணெயை பற்றியது மட்டுமல்ல என்று நம்புகிறார்கள். ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான அமெரிக்க அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிய மறுப்பதால் அமெரிக்கா கோபப்படலாம் என்பது ஒரு சாத்தியம் அவர்கள் கூறுகிறார்கள். இது வாஷிங்டனின் ஈகோவை காயப்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் BTAயை செய்து முடிக்க தவறிவிட்டார். ஏனெனில் புதுடில்லி அதன் விவசாய மற்றும் கால்நடை சந்தைகளை ட்ரம்ப் எதிர்பார்ப்பது போல் திறக்கவில்லை. இந்தியா அதன் விவசாயிகளின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இது உலகமே தமது காலடியில் என்று நினைக்கும் ட்ரம்புக்கு இரத்த அழுத்தத்தை எகிர வைக்கிறது. எனவே அடிப்படையில் இந்தியா அமெரிக்க உத்தரவுகளை பின்பற்ற மறுக்கிறது. இதை உலக கதாநாயகனாக தன்னை தானே கற்பனை செய்யும் ட்ரம்பால் தாங்க முடியவில்லை. ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்புடன் ஒப்பந்தம் செய்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய வேறு சில நாடுகளும் ஒப்பந்தம் செய்தன. கனடா தான் ட்ரம்புடன் ஒரு மோசமான ஒப்பந்தம் செய்வதை விட ஒப்பந்தம் இல்லாமலேயே இருக்கலாம் என்றது. இந்தியாவும் ஒப்பந்தம் செய்யவில்லை. இந்தியாவின் எதிர்ப்பை ட்ரம்ப் நிர்வாகம் ஜீரணிக்க சிரமப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அது எண்ணெய் பற்றி மட்டுமே என்றால் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளராக இருந்தாலும் சீனா ஏன் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ட்ரம்ப் தனது தோல்வியை இந்தியாவிலும் கனடாவிலும் தெளிவாக காண்கின்றார். அவரது நடவடிக்கைகள் கனடாவில் அமெரிக்காவுக்கு எதிரான எதிர்ப்புணர்வை தூண்டியதால் அமெரிக்காவுக்கு ஏற்படும் இழப்புகள் ட்ரம்பின் கண்களுக்கு தெரிகிறது. கனடியர்கள் அமெரிக்காவை பொருட்களில் இருந்து பயணம் வரை புறக்கணிக்கிறார்கள். இது இந்தியாவுக்கும் நீடிக்கும் போது ட்ரம்ப் மிரளத் தொடங்குவார். காரணம், இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனத்தொகையை வைத்திருக்கின்றது. கனடா போல இந்தியாவும் தீவிர அமெரிக்க எதிர்ப்புக்கு போனால் ட்ரம்ப் என்ற தொடை நடுங்கி பயில்வானுக்கு கால்கள் நடுங்க தொடங்கும். இந்தியாவில் அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரிய தொடங்குகின்றன. இந்தியாவின் லவ்லி ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகம் LPGUவின் நாடு தழுவிய சுதேசி 2.0 பிரச்சாரத்துடன் விரைவாக பதிலளித்தது. அதன் நிறுவனர் வேந்தர் டாக்டர் அசோக் குமார் மிட்டால் பிரபலமான அமெரிக்க குளிர்பானங்களை தமது பல்கலைக்கழகத்தில் முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 50% வரி விதிப்பு செய்தி நடைமுறைக்கு வந்தவுடன் நிறுவனர் வேந்தர் டாக்டர் அசோக் குமார் மிட்டால் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் கொக்கோ கோலா உட்பட பிரபலமான அமெரிக்க குளிர்பானங்களை முழுமையாக தடை விதிப்பதாக அறிவித்தார். இந்திய ராஜ்யசபா எம்பியான அவர் டிரம்பின் வரி விதிப்பை பாசாங்குத்தனம் மற்றும் கொடுமைப்படுத்தல் என்று அழைத்தார். மேலும் அமெரிக்காவின் எந்த ஒரு நியாயமற்ற தந்திரோபாயங்களுக்கும் இந்தியா அடிபணிய வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தார். அவர் டெல்லியின் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் பேசுகையில் தற்போதைய நிலைமையை 1905 சுதேசி இயக்கத்துடன் ஒப்பிட்டார். காலனித்துவ ஆட்சியின் கீழ் நமது முன்னோர்கள் பிரிட்டிஷ் பொருட்களை நிராகரிக்க முடிந்தால் இன்று நாம் ஏன் அதை செய்ய முடியாது என்றும் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்கா இந்தியாவின் வலிமையினையும் உறுதியையும் குறைத்து மதிப்பிட்டுள்ளது. உறுதியாக பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்த போதிலும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அதன் எரிசக்தி பாதுகாப்பை பாதுகாப்பதற்காக
இந்தியாவை நியாயமற்ற முறையில் குறிவைத்துள்ளன என்று அவர் மேலும் கூறினார். மிட்டல் தனது உறுதியான நிலைப்பாட்டுக்கு நாடு முழுவதும் இருந்து பெரும் ஆதரவை கூறினார். இதுபோன்ற கோரிக்கைகளுக்கு கனடாவில் அமோக ஆதரவு கிடைத்தது. இந்தியாவில் கிடைக்குமா என்பதை அடுத்து வரும் வாரங்கள் கூறக்கூடும். சமூக ஊடகங்களில் ஒரு கடுமையான அறிவிப்பில் அவர் அமெரிக்கா 50% வரிகளுடன் முன்னேறினால் எல்பிஜி அமைதியாக இருக்காது என்று எச்சரித்தார். இந்தியாவில் டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிரான ஒரு பொறி கிளம்பி உள்ளது. அது நெருப்பாக மாறுமா அல்லது பொறியாக அணையுமா என்பது இந்தியர்களின் கைகளில் தங்கியுள்ளது. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த வார தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் மீதான பொருளாதாரத்தில் அழுத்தம் அதிகரிக்க கூடும் என்று எச்சரித்தார். ஆனால் நாங்கள் அதை தாங்குவோம் என்றும் கூறினார். விவசாயிகள் மற்றும் சிறு கைத்தொழில்கள் நலன்களில் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று அவர் உறுதியளித்தார். மேலும் உள்ளூர் பொருட்களை வாங்குங்கள் என்றும் மக்களை கேட்டுக்கொண்டார். எல்பிஜி என்பது 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்று. அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் இந்தியாவுக்கு எதிராக பெரிய வர்த்தக தாக்குதலை நடத்தியதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கடுமையாகவே விமர்சித்துள்ளார். ட்ரம்ப் புதுடெல்லியை சீனாவை நோக்கி தள்ளுவதாகவும் கூறியுள்ளார். சீனா தனது நட்பு நாடுகளிடையே பிரபலத்தில் அமெரிக்காவை விட முன்னேறியுள்ள நிலையில் அமெரிக்க நட்பு நாடுகள் இப்போது ட்ரம்பையும் அமெரிக்காவையும் பெரிய இடையூறாக பார்க்கின்றன என்று சுலைவன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நான் இப்போது பல நாடுகளுக்கு சென்று தலைவர்களுடன் பேசும் போது அவர்கள் அமெரிக்காவை இழிவுபடுத்துவது பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் இப்போது அமெரிக்காவை பெரிய இடையூறாக நம்ப முடியாத நாடாக பார்க்கிறார்கள் என்று சுலைவன் கூறினார். உலகளாவிய அளவில் சீனா ஒரு பொறுப்பான வீரராக தெரியும் நேரத்தில் அமெரிக்க பிராண்ட் கழிப்பறையில் உள்ளது என்று சுலைவன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, பல நாடுகளில் சீனா அமெரிக்காவை விட பிரபலமாக முன்னேறியுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படி இல்லை. இப்போது நாடுகள் அடிப்படையில் அமெரிக்க பிராண்ட் கழிப்பறையில் இருப்பதாகவும் சீனா ஒரு பொறுப்பான வீரராக தெரிகிறது என்றும் கூறுகிறேன் என்று அவர் கூறினார். இந்தியாவின் வழக்கை மேற்கோள் காட்டிய அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன், அமெரிக்கா இந்தியாவுடன் ஆழமான மற்றும் நிலையான உறவை உருவாக்க பல ஆண்டுகளாக பாடுபட்டதாக கூறினார். இருப்பினும் ட்ரம்ப் இந்தியா மீது பெரிய வரிகளை விதித்தார். இதனால் நாடு சீனாவுடனாக இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்காவின் இன்றைய நிலையை புரிந்து கொள்ள உதாரணமாக இந்தியாவை பாருங்கள். இருகட்சி அடிப்படையில் நாங்கள் பணியாற்றி வந்த ஒரு நாடு இந்தியா. இந்தியாவுடன் ஆழமான மற்றும் நிலையான உறவை உருவாக்க முயற்சித்தோம். அதில் சீனாவின் சவால் பெரியதாக இருந்தது. இப்போது நீங்கள் ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிராக ஒரு பெரிய வர்த்தக தாக்குதலை நடத்த வேண்டிய நிலையில் இந்தியாவை வைத்துள்ளீர்கள். இந்தியர்கள், சரி, அமெரிக்கா எமக்கு எதிராக இருப்பதால் நாம் பெய்ஜிங்கில் சென்று சீனர்களுடன் உட்கார வேண்டி இருக்கும் என்று கூறுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். ஆகஸ்ட் 27 ட்ரம்ப் இந்தியா மீது விதித்த 50% வரிகளுக்கு நடைமுறைக்கு வந்த சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் முன்னாள் உயர் அதிகாரியின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இந்திய ஏற்றுமதிகள் மீதான ட்ரம்பின் வரிகள் எந்த ஒரு நாட்டுக்கும் மிக உயர்ந்த வரியாகும். இது இரு நாடுகளிலும் வளர்ச்சி மற்றும் வேலைகளை பாதிக்கும் ஒரு நடவடிக்கை. கூடுதலாக 25% வரிகள் புதுடெல்லியில் ரஷ்ய எண்ணெயை வாங்கியதற்கு காரணம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவின் மீதான அதிக வரிகள் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் குறித்து எச்சரிக்கையை எழுப்பியுள்ளன. மேலும் ஜவுளி, நகைகள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் போன்ற பல துறைகளை மோசமாக பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றுப்படி இந்தியா இதை சமாளித்துக் கொள்ளும். ஆனால் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை விட்டு அடுத்த 3.25 ஆண்டுகளின் பின்பற்றி படுக்கைகளுடன் வெளியேறிய பின்னரும் அமெரிக்கா இந்தியாவின் நம்பிக்கையை பெறாது. இது கனடா மற்றும் கெனடியர்களின் மனநிலையை போலவே இந்தியா மற்றும் இந்தியர்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்.